மத்தேயு 5வது அதிகாரத்தில் கடைசி வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்னதான மலை பிரசங்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து அநேக காரியங்களை உவமைகளாக பேசியிருக்கிறார், நேரடியாக பேசியிருக்கிறார். ஒரு சிலரை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், ஒரு சிலரை மெச்சி கொண்டிருக்கிறார், ஒரு சிலரை கடிந்தும் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவர் வாயை திறந்து பேசினதான ஸ்தோத்திரம் வசனங்களில் ஒரு வசனம் மத்தேயு 5:48 என்ன சொல்லுகிறது? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அநேக காரியங்களை இப்படி சொல்லிட்டு 8வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் மலையிலிருந்து இறங்கினார் என்று வாசிக்கிறார். மலையிலிருந்து இறங்கினார். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்க்கும்போது அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் போதும் மலையின் மேல் ஏறினார். அப்போ மலையின் மேல் ஏறினவர் 5வது அதிகாரத்தில், 8வது அதிகாரத்தில் மலையிலிருந்து இறங்கினார். அப்போது அந்த இறங்குறதுக்குள்ளால் 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய பரலோக காரியங்களை, ரகசியங்களை ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்தார். திரளான ஜனங்களை பார்க்கும்போது மலையின் மேலே ஏறினார். 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே 8:1 பார்த்தீங்கன்னாக்க எங்கே பார்த்தாலும் இதுதான். அப்போது திரளான ஜனங்களை கண்டபோது அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார். உபதேசம் பண்ணி முடித்த பிறகு அவர் மலையிலிருந்து இறங்கும்போது அந்த கூட்டம் உபதேசத்தை கேட்டுட்டு போகலை, அதுக்கு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பின் சென்றார்கள். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, அங்கே தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. உடனே 2வது வசனத்தில் 8:2 நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவரே என்று சொல்லி, சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். அப்படி பிரசங்கம் பண்ண உடனே அவர் அவருடைய அற்புதங்களையும் சுகத்தையும் தெய்வீக சுகத்தை கொடுக்கறதையும் ஆரம்பித்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அல்லேலூயா, அந்த ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அதே தெய்வம்தான் நமக்கு 2ஐயும் செய்கிறார். உபதேசமும் கொடுக்கிறார், சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை சுகமாக்கவும் செய்கிறார், குணப்படுத்துகிறார், நம்மை விடுதலைப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விடுதலை அல்லது சுகம் அப்படின்னு எதையாவது ஒன்று பெற்றுக்கொண்டோம் என்பது உண்மையானால் அது மாத்திரைகளும் டாக்டர்களால் வந்ததல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காலம். அன்றைக்கு மலையின் மேலே பிரசங்கம் பண்ணி ஆட்களை தொட்டு ஜனங்களை தொட்டு சுகப்படுத்தினவர், நம்மை போல சரீரத்தில் வந்தவர். இன்று நமக்கு சுகம் கொடுக்குற அதே இயேசுவானவர் அவர் சரீரத்தில் இல்லை, மாம்ச சரீரத்தில் அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அல்லேலூயா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சத்திய வசனம் சாட்சி கொடுக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 5:48 நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதான்னு சொல்லும்போதே பரலோகத்துக்கும் நமக்கும் நம்மையும் சொந்தக்காரர்கள் ஆக்கி விட்டார். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். ஒரு பூமியிலே ஒரு கணத்துக்குரிய ஒரு மனுஷன் இருக்கிறார், அப்படி இருக்குது. ஆனால் வேற ஒரு கனவீனம் என்று சொன்னால் வேறொரு மனுஷனுக்கு, பெண்ணுக்கோ அல்ல பையனுக்கோ பொண்ணுக்கோ, அந்த கணத்துக்குரிய மனுஷனுடைய வீட்டில் பெண்ணையோ பையனையோ பார்த்து மனம் முடிக்கிறாங்க. ஒரு கணத்துக்குரிய மனுஷனுக்கு ஒரு பையனை வச்சுக்கோ, அவ்வளோ கணம் இல்லை, சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பெண் பிள்ளை, கல்யாணம் முடிக்கிறாங்க. எப்படியோ நல்லா செட்டாகி கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு நாளும் அந்த சாதாரண மனுஷன் அந்த கணத்துக்குரிய மனுஷனை ஐயா கணத்துக்குரியவரே அப்படின்னு தான் புகழ்ந்தாலும், கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
எங்கள் சம்பந்தின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் சம்பந்தி ஐயா அப்படிமா. அப்போது எங்கள் சம்பந்தின்னு சொல்கிறதும் கணத்துக்குரிய ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. கணத்துக்குரிய அப்படின்னு சொல்கிறது எங்கள் சம்பந்தி அப்படின்னு. அதுபோல் பாவிகளும் துரோகிகளும் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக இருந்த நம்மை அவ்வளவு பெரிய பரலோக பிதாவுக்கு நம்மை கோர்த்து விட்டாரனால் இது என்னத்தை சொல்லுது? அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். கோர்த்து விட்டார். நம்ம தமிழில் கலோக்கியெல்லாம் சொல்லுவோம். கோர்த்து விட்டான்னா சேர்த்து விட்டான்னு அர்த்தம். தெய்வம் ஹல்லேலூயா இயேசு ராஜா நம்மை பிதாவோடு கூட சேர்த்து விட்டு கண்டிஷன் எல்லாம் போட்டு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடாதபடிக்கு உங்கள் பிதா அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா நீங்கள் பிதான்னு அவரை கூப்பிடலாம், கூப்பிட்டே ஆகணும். அவர் பிதா உங்களுக்கு பிதாவை ஆயிட்டார். அந்த உயர்வுள்ள ஒரு மனுஷன், கணத்துக்குரிய மனுஷன் உனக்கு சம்பந்தி ஆயிட்டாருங்கிற மாதிரி, அதுபோல் உங்களுக்கு பிதா ஆயிட்டாருன்னா இவ்வளோ அழகாக அதை சொல்லுகிறார் பாருங்கள். அப்போ அவர் பிதா எப்படிப்பட்டவர் என்பது இவங்களுக்கு தெரியாது, இந்த மனுஷனுக்கு தெரியாது. அப்போ அப்படின்னா அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் எங்களுக்கு சொந்தமாயிட்டார்னா அப்போ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமோ? தெரிஞ்சுக்கணுமே. அப்போ சொல்கிறார் பூரண சர்க்குணர். அப்போது நீங்கள் பிதாவிடத்துலேருந்து நீங்கள் இறங்கி வர்றீங்க இல்லையா? நான் பிதாவிடத்துலேருந்து இறங்கி வந்தேன்னு தானே சொல்கிறீங்க. இப்போ நான் வானத்திலிருந்து வந்த அப்பம்னு தானே நீங்கள் சொன்னீங்க. அப்போ பிதாவிடத்தில் நீங்கள் இருந்தீர், அது நேரத்தில் பிதாவினுடைய மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தீர் என்று அங்கே சாலமோன் நீதிமொழிகள் சொல்லுதே. அப்போ பிதாவை நீங்கள் தானே ரொம்ப நல்லா அறிஞ்சிருக்கணும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு அவர் பிதான்னே தெரியாது. ஸ்தோத்திரம், எங்களுக்கு பிதான்னு தெரியாது. இப்போ நீங்கள் அதை சொல்கிறதுனால அப்போ பிதாவை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, உங்கள் பிதாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்காம எங்கள் பிதா எப்படிப்பட்ட சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு உண்மையாகி சொல்லுறதையும் சும்மா அடித்து விட்டுட்டு, சும்மா கப்ஸா அடிச்சுட்டு விட்டு அப்படி ஒரு வேடிக்கையாக சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதையும் இல்லை. உண்மையாய் உங்கள் பிதான்னு சொன்னால் நம்முடைய பிதா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் எப்போவுமே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினதான தேவகுமாரனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அவரை புகழ்ந்து பிரைஸ் தி லார்ட், எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் மெய்ப்பரும் எங்கள் மணவாளனும் எங்கள் ராஜாவும் எங்கள் இரட்சகரும் எங்கள் சீக்கிரம் வரப்போகும் மணவாளனும் எங்கள் மத்தியஸ்தரும் எங்கள் ஆத்தும நேசருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகாராஜா நாமத்தில். மளிகை கடை ஜாமான் முடிஞ்சா லிஸ்ட்டு அப்படி உயர்த்திட்டு பிதா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லி குமாரனை மகிமைப்படுத்துகிறான் என் பையன் அப்படின்னு. அப்பா பிதாவுக்கு எப்படி இருக்கும்? அடாடா. பிறகு பிதாவை என்ன சொல்கிறதுனா, எங்கள் ஜபங்கேளுங்க எங்கள் நீதியுள்ள பரலோக அன்புள்ள மகத்துவமுள்ள மகாராஜாவாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவரீர். அங்கே ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு. ஆவியானவரை புகழும்பொழுது அப்பா அது ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு. மளிகை கடை லிஸ்ட்டுனா தான் நமக்கு விளங்கும். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இயேசு நாமத்தில் பிதாவே உம்மை கேளும், ஜெபம் கேளும். ஹல்லேலூயா. அவருக்கு இவ்வளோதான் மகிமையை கொடுப்போமா? எப்படி மகிமையை கொடுக்கணும்? அதனால் நம்ம சபையில் எல்லோரும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம். இதுதான் பேட்டர்ன். அப்போது குமாரனை அனுப்பி தந்த பிதா எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், எவ்வளோ கனத்துக்குரியவர். பிதா அனுப்பி தந்த குமாரன் எவ்வளோ கனத்துக்குரியவர். பிதாவையும் குமாரனை வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ கனத்துக்குரியவர். ஆமென். இந்த ஜபத்தை இப்படி பண்ணிட்டு நம்மள்கிட்ட வர்ற யாராவது வேறு மாதிரி ஜபிச்சாங்கன்னா சோத்திரம் நடக்கிறது வேறு, அப்புறம் பார்த்துக்கலாம். தேவனை கனப்படுத்துறது நம்ம பிளட்டில் அப்படி ஊறி போய் இருக்கும்போது நிறைய பேருக்கு அது நான் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இயேசுவின் நாமத்தில் சோத்திரம் கேட்குறாங்க, கேட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் அப்படின்றாங்க. சர்வாலவரே அப்பா, ஒரு பாவிக்கு ஒரு புகலிடம் கொடுத்த தெய்வம். சோத்திரம் சோத்திரம். எந்த மூளைக்கு நான்லாம் ஹல்லேலூயா. ஏசையா காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறதற்கும் துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவன் எம்மாத்திரம் என்று எழுதியிருக்கிறார். சோத்திரம், அவன் எம்மாத்திரம். ஆகவே
நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தல்ல, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு கனத்தை மகிமையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு ராஜா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்தால், நான் என்னுடைய பழக்கம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான்னு சொல்கிறது போல இயேசு கிறிஸ்து மகாராஜா சொல்லுகிறார், அப்படி தான் சொல்ல. இப்போ 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 ஒரு காரியம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒன்று வெளிப்படுது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒரு நாள், ஆனால் சொல்கிறேன் கேளுங்க. மத்தேயு 1ஆவது அதிகாரம், அது இந்த ஸ்டடி அப்படியே வச்சுக்கோ, ஒரு கை அப்படியே வச்சுக்கோ, ரைட்டா? இதுக்கு வருவோம் திரும்பி. மத்தேயு 1ஆவது அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம் வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், யாக்கோபை பெற்றான், யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். யூதா பாரேசை பெற்றான், தாமாரிடத்தில் பெற்றான். எஸ்ரோமை பெற்றான், அப்புறம் அம்மினதாபை பெற்றான், நகசோனை பெற்றான், சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாயி தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவை பெற்றான். அதுக்கப்புறம் என்ன, ராஜா கூஜாலாம் வருதான்னு பாரு, மற்றவன் எல்லாம் கூஜா ஆகிட்டான். ஸ்தோத்திரம். சாலமோனை பெற்றான். எங்க சாலமோன் ராஜா இல்லையா? இல்லை, எனக்கு தெரியலையே. சாலமோன் ராஜா இல்லையா? வயலில் ராஜா தானே. சரி, நீங்கள் வந்து ஈசாக்குக்கு ராஜா கிடையாது, வேண்டாம். அப்புறம் பாரேஸு, சாரோ, அப்புறம் எஸ்ரோ, அது இது கூஜா கஜா அம்மினதாபு, இவங்களெல்லாம் ராஜா போட வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அவங்க ராஜாக்கள் கிடையாது. தாவீது ஒருத்தர் தான் ராஜான்னு சொல்லலாம். இப்போ தாவீது பையன் ராஜா இல்லையோ? இப்போ சாலமோன் ராஜான்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லவே இல்லை பைபிள். அதுக்கப்புறம் எங்கேயாவது கிடக்குதான்னு பார்ப்போம். ஓபேத்து சாலமோன் என்ன பண்ணுறான், அப்புறம் அபியாங்கிறாங்க, ரெகோபயாம் ராஜா இல்லையோ? அப்புறம் என்னப்பா இப்படி, ஆசா ராஜா இல்லையோ? யோசபாத் ராஜா இல்லையோ? யோராம் ராஜா இல்லையோ? உசியா ராஜா இல்லையோ? எல்லாருக்கும் ராஜான்னு வரவே இல்லை, ராஜான்னு வரவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கேயாவது வருதா? பெற்றான் 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 யாக்கோபு பெற்றான். அப்போது 16, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாக்கிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு பிறந்தார். அங்கே மாத்திரம் ராஜா வரலையே. பாஸ்டர், நம்மெல்லாம் மத்தேயு 1ஆவது அதிகாரத்தை படித்து எத்தனை வருஷம் ஆகுது? சின்ன வயசில் படித்தேன் பாஸ்டர். இதெல்லாம் நமக்கு விளங்காத சப்ஜெக்ட். இவனை பெற்றான், அவனை பெற்றான்னு எல்லாரையும் பெற்றுட்டு கடைசியில் ஒன்றும் விளங்கலை. மேட்ருக்கு வருவோம் அப்படின்ட்டு நான் 2ஆவது அதிகாரத்துலேருந்து பார்த்துட்டேன் பாஸ்டர். இங்கே தான் இது என்னென்னா, மற்ற எல்லாருக்குமே பெற்றான்னு வரும். ஆனால் தாவீது ராஜாவின்னு சொல்லுவோம், ராஜா. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஏன் ராஜான்னு போடலைன்னா, அவருக்கு கிறிஸ்துங்கிற டைட்டில் மனுஷனுக்கே கிடைக்காது, ராஜாவுக்கு கிடைக்காதது அவருக்கு டைட்டில். அது அந்த டைட்டில் அவர் ஒருத்தருக்கு தான் பொருத்தம். அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விளங்கிருச்சுன்னா சொல்லுங்கள், விளங்கலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளவு பேர் வாசித்தீங்க, தாவீது ராஜாவுக்கு முன்னால் இருக்கிற மக்களை வாசித்தீங்க, தாவீது ராஜாவுக்கு பின்னால் இருக்கிற மக்களை வாசித்தீங்க. ஒரு வயலுக்கும் ராஜான்னு போட்டவே இல்லை, ஒரே ஒருத்தனுக்கு தான் ராஜா. அந்த ராஜாலேருந்து வந்த தாவீதின் வம்சத்துலேருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு இயேசு கிறிஸ்து ராஜான்னு போடலை, ஆனால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டது. கிறிஸ்துங்கிற டைட்டில் தேவாதி தேவனுடைய டைட்டில் அது. ஆக நீங்கள் ராஜாங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாவுன்னு போடாதது போலையும் ஏதோ கணத்தை குறைச்சது போலவும் இருக்கும். அதல்ல, மகா கணத்தை கொடுத்திருக்கிறதுங்க. கிறிஸ்துங்கிற டைட்டில் அவர் ராஜாதி ராஜா, அதுதான் அந்த கிறிஸ்து. அனாயிண்டட் பேர் இல்லவா, கிரைஸ்ட் தி அனாயிண்டட் வரும் பொழுது ஒருவருக்கு தான், அது தேவாதி தேவன் ஒருவர் தான். அப்போ அவர் ராஜாக்களுக்கு மேலே ராஜாங்கிறனா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால இங்கே குறைச்ச டைட்டில் கொடுக்க முடியாது. அதிக டைட்டில் உள்ளவர்கள், அதிக கணத்து உள்ளவர்களுக்கு குறைச்ச கணத்தோடு அவரை கூப்பிட முடியாது. ஒரு டாக்டர் படிச்சிருக்கிறார் ஒருத்தர், எம்பிபிஎஸ் டாக்டர்னு வச்சுக்கோம், மெடிக்கல் டாக்டர்னு வச்சுக்கோம். மெடிக்கல் டாக்டராக இருந்தாலும் பிஹெச்டியாக இருந்தாலும் அவருக்கு முன்னால் ஒரு டிஆர்னு ஒன்று இருக்கும். அது மெடிக்கல் டாக்டராக இருக்கட்டும்,
பிஹெச்டியாக இருக்கட்டும் டிஆர்னு போடணும். மெடிக்கல் டாக்டர்ஸ்னு வரும்போது டிஆர் போட்டுருவாங்க. மற்ற டாக்டர்ஸாக இருந்தால் இப்போ நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், பிஹெச்டின்னு போட்டாகணும். சைடில் எண்டில் பிஹெச்டின்னு போட்டாங்க. ஏன் போடணும் அப்படின்னாக்கா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நானும் டாக்டர் ராபர்ட்னு போட்டேன்னா கன்ஃபியூஷன், நம்மளை மெடிக்கல் டாக்டர்னு நினச்சிருவான். அது பெரிய கூத்தாயிரும். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாக அது மெடிக்கல் லைன். அப்போ நானும் நான் மெடிக்கலாக போயிட்டு நானும் மெடிக்கல்னு சொன்னால் அரைஞ்சிருவான். அப்போ அதுக்கு அந்த இடத்துல பிஹெச்டின்னா, ஓ இஸ் அ பிஹெச்டி, தட் மீன்ஸ் இஸ் அன் அகடமிஷியன், ஆல் ரைட், இஸ் அ டாக்டரேட் மேன், பிஹெச்டி பண்ணியிருக்கார். அது அந்த டிஸ்டிங்ஷன் அங்கே இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஆனால் போத் கேன் டாக்டர்னு வரும், முன்னால் டிஆர்னு போட்டுக்கலாம், போடணும், கட்டாயம் போடணும். அது அப்போது ஒரு மெடிக்கல் டாக்டரை போய் மிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அதுபோல தான் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, அந்த டைட்டிலுக்கு முன்னால் வெறும் ராஜான்னு போட்டால் இப்போ புரிஞ்சுதா? அதிக கணத்துக்குரியவருக்கு அந்த கணம் யாருக்குமே கொடுக்க முடியாது. அப்போ தாவீதுக்கு மாத்திரம் அந்த கணத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷர்களுக்குள்ளேயே ஒரு அதிக கணம் ராஜா. அதெல்லாம் தாண்டி தேவனுக்குரிய கணம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதை போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுன்னு சொல்லவே முடியாது, அவர் தேவன் அல்ல. அப்போ அந்த இடத்துல தாவீதுக்கு மாத்திரம் ராஜான்னு ஏன் வருதுன்னாக்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மகாராஜா அந்த ராஜாவுடைய லைனில் வர்றதுனால, அந்த லைனில் மூல காரணமாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு அந்த கணம் வந்துச்சு, பூவோடு சேர்ந்த நாறு. அப்போ அந்த மனுஷனுக்கு கொடுத்தாகணும். சாலமோனுக்கு அது இல்லையே, இல்லையா? இப்போ தாவீது வம்சத்தில் வருவார்னு சொன்னது அந்த தாவீதுங்கிற பேருக்கு, அதனால தான் இது வந்துச்சு. பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்ன்ட்டார். உங்கள் பிதா அப்படி இருக்கிறதுனால நீங்களும் அப்போ அந்த கணத்துக்குரிய பிதா, அந்த கணத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தே ஆகணும்ட்டார். விளங்கிருச்சா? உங்கள் எஜமான் யார், உங்கள் பிதா யார், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் இருக்க கடவீர்கள்ன்ட்டார். சொந்தம் பாராட்டுறது ஒரு பக்கம் உண்மை, எங்கள் பிதா. ஆனால் அந்த பிதான்னு சொந்தம் பாராட்டும் போது அவருடைய குணாதிசயத்துக்கு ஏற்றபடி அவருடைய பிள்ளைகள் நடப்பது அவசியமான ஒரு காரியம். இல்லையா? சரி, இப்போ நான் பூரணத்தை குறித்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கும்போது, நம்முடைய மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து 5வது அதிகாரத்தில் ஒரு 9 காரியங்களை அழகாய் சொன்னார். முதலாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அது பாக்கியவான்கள்னால் அதுக்கப்புறம் வால், அது வந்துக்கிட்டே இருக்கும். பாக்கியவான்கள் டெய்ல் வால் மாதிரி வந்துட்டுருக்கோம். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அடுத்து துயரப்படுகிறவர்கள். 3வது சாந்த குணமுள்ளவர்கள். 4வது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். 5வது இரக்கமுள்ளவர்கள். 6வது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். 7வது சமாதானம் பண்ணுகிறவர்கள். 8வது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். 9வது ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை சகித்து கொள்ளுகிறவர்கள். அப்போது இந்த 9 குணாதிசயங்களே உள்ள மக்கள். இந்த 9 குணாதிசயங்களும் நார்மலாக மனுஷங்கள்கிட்ட காணப்படுகிறது ரொம்ப கம்மி. நம்மள்கிட்ட அது இருக்கிறதில்ல. ஆவியில் எளிமை இருக்குதா, அது கொஞ்சம் கம்மி. எத்தனை பேர்கிட்ட இருக்குது நமக்கு தெரியல. சரி, உன்ட்ட இருக்குல்ல, உன்ட்ட இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த குணங்கிறது நம்மளே நியாயாதிபதி. என்ன சொல்கிறீங்க? திடீர்னு ஏதாவது வந்துச்சுன்னா வள்ளுன்னு கத்துறோம். ஆவியில் நமக்கு என்ன இல்லை, ஒரு எளிமை கிடையாது. சரி, அப்படி அது எளிமையாக அது வித்தியாசமான குணமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அடுத்து துயரப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி, தேவன் பார்த்து கொள்வார்னு துயரத்தை துன்பத்தை சகிக்கிற அது நமக்கு ரொம்ப கம்மி. சாந்த குணமுள்ளவர்கள். சின்ன பிள்ளையிலேயே அது ஆரம்பிச்சது. தங்கச்சிக்கு ரெண்டு கொல்கட்டை போட்டு இவனுக்கு 1 மாத்திரம் போட்டால் லொல்லுங்கிறான். எனக்கு அவனுக்கு 2 எனக்கு 1 அப்படின்ட்டு. சரி, சாந்த குணமுள்ளவர்கள். நம்மெல்லாம் அதில் ரொம்ப தேர்னவர்கள். உங்கள் சைலன்ஸு எதை காட்டுது? சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி? சபையில் உட்காரும்போது, பேசும்போது, பிரசங்கத்தை பண்ணும்போதும் சாந்தமாக இருக்கும். செய்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும். வெளியில் போனால் தான் தெரியும் அது என்ன சாந்தம்ன்ட்டு.
நீதியின் மேல் பசிதாகம். ஆஹா, எதையாவது குண்டக மண்டங்க என்ன செய்கிறது, கிராஸ் குறுக்கில் எதையாவது பண்ணி இது பண்ணி பணத்தை இனத்தை தட்டி, சார் முதல் சீட்டாக எனக்கு போட்டு கொடுங்க சார், இந்தாங்க சார் அப்படிமா. நீதியின் மேலே பசிதாகம் கஷ்டம். பிறகு இரக்கம், சூப்பர். இரக்கம் சூப்பர்ண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தம். சரி, இருதயத்தில் சுத்தம், அது அடுத்த சுத்தம். சரி, சமாதானம் பண்ணுகிறோம், மற்றவனை வெறுப்பேற்றி விட்டால் போதும், அதுதான் வேலை. ரைட்டு. இப்போ நீதி இல்லைனால நன்மை செஞ்சுட்டு நீதி செய்துட்டு துன்பப்படுறது யார் விரும்புகிறா? திருப்பி 2 பலார்னு அரைஞ்சி விட்டு வந்துட வேண்டாம், 4 கேட்டு வருவேன் அப்படின்னுங்கிற மாதிரி. இப்படி ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுத்தி அதுக்கெல்லாம் நம்ம ரெடி கிடையாது, தூரமாக ஓடி போயிடுறது. இப்படி பல காரியங்கள் நம்மளத்தில் குறைகள் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னார் இடத்துல குறை உண்டு, இன்னார் இடத்துல குறை இல்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லை, பொதுவாக அலசி பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? எனக்கு அப்படி தோணலை. அப்படி இப்படி ஏதாவது அப்பனா கர்த்தர் சொல்லியிருப்பார். இதில் ஏதாவது நீங்கள் சில காரியங்களையாவது நீங்கள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எதுவுமே சொல்லலையே. 9ஐயும் சொல்லி போட்டு இது இருந்தால் பாக்கியவான்கள் பார்த்துக்கப்பா நீ அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ அந்த 9 மனுஷனுக்கு தேவைன்னு தானே அர்த்தம். இந்த குணாதிசயங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலேருந்து வந்ததுன்னா நிச்சயமாக இது பிதாவின் குணாதிசயமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சேம் தானே, சமம் தானே. அல்லேலூயா. அப்போ தெய்வத்துடைய குணாதிசயங்கள். அப்போ அந்த 9ல் பாஸ்டர் ஏதோ ஒரு 4ஆவது வச்சுக்கிட்டோம், மிச்சதெல்லாம் வயசாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த 9 தேவை சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். நம்ம தான் என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது? உஷாரா, ஆஹா இந்த 9 நமக்கு கட்டாயம் வேணும். இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா, ஆண்டவரே இந்த 9 வேணும் ஐயா, 9 இருந்தால் தானே பிதாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். இது என்ன, இதெல்லாம் வேணுமல்லவா? இது உலகத்தானுக்கு இல்லை, எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பப்பாதியாக இருக்குது, கொஞ்சம் அப்பப்போ 2 சுட்டு தண்ணி விழுந்த மாதிரி இருக்குதே தெய்வமே. அப்போ நாங்கள் பூரணப்பட்டவர்களாக இருக்க முடியலை. இந்த 9 இல்லைன்னா இந்த ஆங்கிளில் நம்ம என்றைக்குமே நம்ம பார்த்ததில்லை. சாந்தங்குள்ளவர் பாக்கியவான்கள், அந்த மாதிரி 4 பேர் பாக்கியவான்கள் போல் இருக்குது விட்டு அப்படின்ட்டு போயிட்டோம். நமக்கு தான் ஐயா அந்த 9 மாத்திரையும் நமக்கு தான். அந்த 9 மாத்திரையும் டெய்லி அந்த 9 மாத்திரையும் முழுங்கணும், காலைல சாயங்காலம் மத்தியானம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அந்த 9 அப்படி இருக்கட்டும். அல்லேலூயா. இனி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8 ஒருவனுக்கு ஆவினால ஞானத்தை போதிக்கும் வரம் நம்பர் 1. அடுத்து அறிவை உணர்த்தும் வரம் நம்பர் 2. விசுவாசம் 3. குணமாக்கும் வரம் 4. 5. தீர்க்கதரிசனம் 6. ஆவிகளை பகுத்தறிதல் 7. பாஷை 8. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது 9. இங்கேயும் 9 வந்து நிற்கிது. 9 மாத்திரை. இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ 9 வரங்கள். சரி, அப்போ பிதாவாகிய தேவன் எவ்வளோ வல்லமை உள்ள கர்த்தர். நான் அந்த பூரணத்தை குறித்தே பேசிகிட்டு இருக்கேன். அது 9 கேரக்டர், 9 வரங்கள். அடுத்து கலாத்தியர் 5:22. ரைட்டா? இப்போ அன்பு 1, 2, 3, 4, தயவு 5, நற்குணம் 6, விசுவாசம் 7, சாந்த குணம் 8. இந்த என்னது இது வந்து ஒரு கனி. ஆமேன். அப்போ கேரக்டர், வரங்கள், கனி, இந்த 3மே 9 இருக்குது. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டேன். 3 × 9 27. 27ல் 2 7 கூட்டினா மறுபடியும் 9 வருது. இப்படியெல்லாம் பார்த்து ஒரு குருட்டு கால்குலேஷன் தான் இதெல்லாம், வேறு இது கிடையாது. ஆக 9 9 9 எல்லாம் சேர்த்தா பர்ஃபெக்ட் மேனர். அதுதான் பூரணப்படுதல். இல்லையா?
பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் பூரண சர்க்குணர்னா இதில் எல்லாத்துலேயுமே பூரணமாக இருக்கிறது தேவைப்படுது இல்லையா? அப்போது ஏதாவது ஒன்றில் குறைவாக இருந்தால் பூரணத்துக்கு குறைவாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு நீதியின் மேல் பசிதாகம் இருக்கும், கடுகடுன்னு இருப்பான். கரெக்டாயா பேசுகிறேன்யா, என்னையா இதில் என்னையா தப்பு ஓய் அப்படிமா. நீ பேசுறது கரெக்டு தான், நீதியாக தான் நீ விரும்புகிற. ஆனால் ஒரு சாந்தமாக பதில் சொல்லப்பா. இப்போ நம்மெல்லாம் சாந்தமாக உட்காந்துருக்க மாதிரி சாந்தமாக பதில் சொல்ல. எடுத்தோன்னே என்ன வள்ளுவள்ளுன்னு விழுகிற. நீ கரெக்டாக தான் பேசுவ. ஸ்தோத்திரம். 10 ரூபா கொடுத்து 8 ரூபா போக 2 ரூபா கொடுக்கணும். சரியா? அது கரெக்டாக தப்பா? 8 ரூபாய்க்கு பில்லு இருக்கணும், கரெக்டாக தப்பா? சிலர் இந்த மாதிரி நீதியில் நிற்கிற பார்த்தாலே அரண்டு ஓடிடுவானு. ஏன்னா அவங்ககிட்ட வாயிலேருந்து சாந்தமாக பதில் வர்றது. கட் அண்ட் ரைட்டாக இறக்கமே இல்லாமல் சிலர் பேசுவாங்க. இல்லை, அப்படி பார்த்தா ஆண்டவர் எவ்வளோ நீதி உள்ளவர். அவர் நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு இரக்கமாக இருக்கிறார், பாவிகளுக்கு இரக்கமாக இருக்கிறார். அவன் வயலில் மழை பெய்யுதுங்கிறார், தர்றேங்கிறார். அவ்வளோ நீதி உள்ள தேவன் எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். அவற்றை ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று கம்மி இருக்கா? இந்த 9 ஏதாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட கம்மி இருக்கோ? பக்காவாக இருக்கிறாரே. அதுபோல் அவருடைய வல்லமையில், வரங்களில் அவருக்கு வரம் தேவையா? எப்பா மகாராஜா. அதுபோல் கனி, அவற்றை ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்கா? சார் அன்பு இருக்குது, அதனால தான் சிலுவைக்கு போனார் ஆண்டவர். கொஞ்சம் வேறு என்ன இருக்குது? கொஞ்சம் விசுவாசம் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இயேசுராஜாவுக்கு. சொல்ல முடியுமா ஐயா? பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த பர்ஃபெக்ட் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா இப்படிப்பட்டவர். எங்கே பார்த்தாலும் இந்த 3. இப்போ இந்த முதல் 1 2 3மே இந்த மூணுமே கேரக்டர் வைஸாக ஜனங்களை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வல்லமையும் வைஸாகவும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வரங்கள் இருந்தால் அநேகர் பயன்பெறுவார்கள். அதே போல் இந்த கேரக்டர் நம்மளில் இருக்கும்போதும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின்னு போட்டிருக்கு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள்னு சொல்லி மனது உருகினார். இந்த மனதுருக்கம் அது அவங்கள அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா சொல்லுங்க? ஓடி வருவாங்க. திரளான ஜனங்கள் மலையில் கண்டு அவர் மலையில் மேலே ஏறினார்னா அந்த ஜனங்கள் மேலே அவர் மனதுருகலையோ? இறங்கும்போது கூட, எப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, 3 நாள் ஆச்சு, நீங்கள் தான் சாப்பிட்லன்னு உங்களுக்கு சாப்பாடு போட்டேன், எனக்கு எவனாவது ஒரு ரொட்டி கொடுத்தானா? ஆனால் ஆண்டவர் மலையிலேருந்து இறங்கி ஓடியா போயிட்டார்? ஓடி போகலை. குஷ்டரோகி ஓடியாந்துட்டான். இந்த குஷ்டரோகி கூட அப்பத்தை தின்றுப்பான்ல, 5000 பேருக்கு போஷித்தார் இல்லையா? நல்லா மூக்கு முடிய தின்னுட்டு போட்டு வந்து உபதேசம் கேட்டுட்டு பசி இல்லாமல் ஜம்முன்னு எனக்கு இது வேணும், இது தந்தாத்தான் நான் வீட்டுக்கு போவேன், அப்பம் சாப்பிட்டு எனக்கு குஷ்டரோகத்தோட நான் வீட்டுக்கு போவா? அப்படியா? அப்போனா எங்கள் வீட்டிலே நான் சுட்டு சாப்பிட்ருப்பேனே. 3 நாள் போட்டு இழுத்தது யார்? நானா நீங்களா? நீங்கள் தானே இழுத்தீங்க. அப்போ நீங்கள் தானே சோறு கொடுக்கணும். ரைட்டு. பட் என் தேவை அது இல்லை, என் தேவை இது இருக்குது. அதையும் அவர் கொடுத்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லைன்னு நிறைய இடத்துல போட்டிருக்கு, ஒரு இடத்துல போட்டிருக்குது. அப்படி ஊழியம் செய்துட்டு அவர் போனார்னா அவருடைய இரக்கத்துக்குன்னு அளவு என்ன? அவருக்கு பேர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம்னு போட்டு. அன்றைய பிள்ளைகளே, நான் இதை வாசிக்கும்போது தான் எனக்கு திடீர்னு கிளிக் ஆச்சு. இப்படி ஒரு பூரண காரணம். சரி, இப்போ இதோட நம்ம முடிக்கலாம். ஏன்னா இதில் 16 காரியங்கள் என்னென்ன, இந்த 5 6 7 முக்கியமாக எத்தனை காரியங்கள்னு நான் கண்டுபிடிச்சேன். ஒருவேளை 1 2 மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்குது. முதல்ல எடுத்தோன்னே ஸ்தோத்திரம் 21 5:21 இருப்பாயாகன்னு சொன்னதுலேருந்து உபதேசம் ஆரம்பிக்குது. நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டு
அது இருப்பாயாகன்னு சொல்லலை, நீங்கள் யாருன்னு சொல்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு கட்டளைன்னு வரும்போது, உபதேசம் வரும்போது 21 ஆரம்பிக்குது. நம்பர் 1 கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு அதுக்கான வசனங்கள் எல்லாம் 26 வரைக்கும் கொடுக்குறார். 21 நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். 21 26 ரிலேட்டடாக இருக்கும். இந்த கொலை செய்யாதிருப்பாயாங்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாகவே இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். அடுத்து 2வது 27 அதுக்கு ரிலேட்டடாக 32 வரைக்கும் பேசியிருப்பாங்க. 32 வரைக்கும் அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். அது வீட்டில் போய் பார்க்கணும். 3வது 33 பொய்யானை இடாமல், அது 37 வரைக்கும் அப்படி அதுக்கு ஒரு சம்பந்தப்பட்டதாகவே, அந்த ஆணையை பற்றி சம்பந்தப்பட்டதாகவே டீட்டெயில்டாக பேசியிருப்பார். அடுத்து 4வது 38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி பழிவாங்குகிற அந்த நோக்கம், அதை குறித்து பேசி அது 42 வரைக்கும் பேசியிருப்பாங்க. 42 வரைக்கும். அப்போ 38 48 4வது காரியம். 5வது காரியம் 43 உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாகன்னு சொல்லி அதுலேருந்து 48 வரைக்கும் 5, 48 வரைக்கும் 5 அதுக்குடைய சம்மந்தப்படுத்தியே பேசிட்டு வருவார் ஆண்டவர். ரைட். இப்போ 6வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 4வது வசனம் வரைக்கும் என்ன, மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தர்மத்தை செய்யக்கூடாது. இப்படி இது இதனுடைய சம்பந்தப்பட்டதெல்லாம் 4வது வசனம் வரைக்கும். இப்போ 7வது காரியமாக 5வது வசனத்திலிருந்து அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர், அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி இந்த மாயக்காரர்கள் செய்கிற வேலையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13 வரைக்கும் கொண்டு போவார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று அந்த 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 ஜபம் அந்த பரமண்டல ஜபத்தோடு முடிப்பார். ரைட்டு. அடுத்து 8வது காரியமாக 14வது வசனத்திலிருந்து பிறனுடைய தப்பிதங்கள், மனுஷனுடைய தப்பிதங்கள், அது 15 வரைக்கும் ஒரு 8வது காரியமாக. 8 முடிஞ்சுங்களா? 9 16 18 உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் பண்ணணும். இப்போ 18 வரைக்கும், 16 18 வரைக்கும். அப்புறம் 10வதாக 19 பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது, முக்கியமான ஐட்டம். 21 வரைக்கும் வர்றார். 21 வரைக்கும் ஆண்டவர் வர்றாங்க. 21 வரைக்கும் பொக்கிஷங்களை சேர்க்கிறது, இதன் மேலே ஆசை வைக்கிறது, இதெல்லாம் அந்த 3 வசனங்கள் வச்சு கொண்டு வர்றாங்க. 11வது ஐட்டம் கண்ணானது சரீரத்தின் விளக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு 2 வசனங்கள் 23 முடிக்கிறாங்க. 2 வசனங்கள். அடுத்து 12வது ஐட்டம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து அப்படியே கொண்டு 34 வரைக்கும் கொண்டு வர்றாங்க. 34 வரைக்கும் சம்பந்தப்படுத்தியே பேசுவாங்க. 34 வரைக்கும். இப்போ 13வது ஐட்டம் 7வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும். முதல் வசனத்திலிருந்து குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி 5 வசனம். 7வது அதிகாரம் 1 5வது வசனம். 13வது ஐட்டம். 14வது ஐட்டம் 6வது வசனம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு வசனத்தில் தான் முடிக்கிறாங்க. 14 மாத்திரம் அந்த ஒரு வசனம் தான். 15 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த கேட்குற காரியத்தை குறித்து 15 12வது வசனம் வரைக்கும், 7 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் ஐட்டம் 15. ஐட்டம் 15. 16 இடுக்கமான வாசல் வழியாய் அப்படின்னு சொல்லிட்டு 27 13 27 வசனங்களையும் சொல்லிட்டு 16வது ஐட்டமாக சொல்லி முடிச்சுட்டு 28வது வசனத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களை போதித்தார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பேசிட்டு மலையிலேருந்து இறங்கிட்டார். 16 காரியங்களை பேசிட்டு மலையிலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பேசும்போது சும்மா ஒரு 2 செகண்ட் பேசாமல்
அதனுடைய விளக்கங்களையும் இழுத்து கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பரலோகத்தின் தேவன் சொல்லி 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 அவ்வளவும் சொல்கிறதுக்கு 3 நாள் ஆகிப்போச்சு போல இருக்குது. அப்போது இவ்வளவு சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் ஏசையா சொன்ன 3 நாள் பிரசங்கத்தை நம்ம சொல்லிவிட்டோம், சரியா? ஆனால் இது ஒன்று 3 நாள். இப்போ இதுவே நம்ம 3 நாள் எடுத்தோம்னா இப்போ இருப்பீங்களா? நீங்களாம் எந்திரிச்சு ஓடி போயிட மாட்டோம். ஏசையா அப்போ எவ்வளவு டீட்டெயில்டாக ஒன்று ஒவ்வொரு டைட்டில் டாப்பிக்கை எடுத்து பேசுனாங்கன்னா, இதில் என்ன பேச எழுதப்பட்டதை அனுமதி கொடுத்தாரோ ஆண்டவர் அதுதான் எழுதப்பட்டிருக்குது. ஆவியானவர் எதை எழுதுகிறார்னா ஆண்டவருடைய அனுமதியில் இல்லை. அவர் என்ன மலை பிரசங்கம் 3 நாள் பண்ணார்னா புஷ்குன்னு பூரி உப்புன மாதிரி பைபிள் என்றைக்கே ஒப்பியிருக்கும். இது செய்கிறதுக்கே நம்மால் என்ன செய்ய முடியாமல் போகுதே. அப்போ எவ்வளவு பூரணத்தை குறித்து எவ்வளவு ஒரு கண்டிப்பாகவும் ஒரு அக்கறை எடுத்து ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து, அன்னைக்கு சொன்னது அன்னையோட போச்சுன்னு சொல்லாதபடிக்கு நமக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து பத்திரப்படுத்தி பிரிண்ட் பண்ண வச்சு கையில் ஒன்று கொடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருடான்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அன்னைக்கு அவங்கள பார்த்து உங்கள் பிதான்னு சொன்ன தெய்வம் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து அதே வார்த்தையை சொல்கிறார், உங்கள் பிதா அப்படின்ட்டு. ஆக இந்த பூரண சர்க்குணம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முதலாவது தேவன் நம்முடைய பிதா, ரெண்டாவது அவர் பூரண சர்க்குணர். எந்தெந்த விதத்தில் பூரண சர்க்குணர்னு 9:9:9ன்னு நம்ம பார்த்தோம். இனி அந்த 3 நாள் பிரசங்கம் 3 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் எத்தனை டாப்பிக்கை எடுத்தாருன்னு பார்த்துருக்கோம். அத்தனை டாப்பிக்கும் விரிவாய் பிரசங்கம் பண்ணார். அதை நமக்கு விரிவாய் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த எழுதி கொடுத்ததை தியானம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அது இன்னும் விரிவாக்கி தருவார். ஒரு டைட்டில் நம்ம தியானம் பண்ணும்போது 16 டைட்டிலையும் தியானம் பண்ணால் 16ஐயும் உட்கார்ந்து விரிவாய் பண்ணும்போது அந்த ஒரு நாள் புறம் பிடிக்குமா இல்லை 2 நாள் ஆகுமா நமக்கு தெரியாது. அவ்வளவு உள்ளான இவைகளின்படி நாம் கை கொள்ளும் பொழுது பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டே அவர் கேட்பார், நீ படித்தது இல்லையோ, நான் உனக்கு சொல்லவில்லையோ, நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ, நீ வாசித்தது இல்லையோ, நீ மறந்தாயோ, இப்படியெல்லாம் கேட்பார். நமக்கெல்லாம் இப்போ டீச்சர்மார்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, காலேஜில் ஸ்கூல்லையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொஸ்டின் இதுலேருந்து இப்படி வரும்டா அப்படிங்கிறாங்க. இப்படி டைரெக்டாக வராதுடா, சுற்றி வளைச்சி இப்படி மூக்க தொடுற மாதிரி வரும், இப்படி தான் கேட்பாங்க, நீ இது இப்படி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இப்படி கேட்பார், பார்த்துக்கோ. இது நம்ம தெரிஞ்சிட்டா அப்போ இதன்படி கை கொண்டால் பரலோகம் ஈஸியாக திறக்கும். இல்லாவிட்டால் நான் உன்னை அறியேனுங்கிற சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு வாயிலேருந்து வந்துச்சுன்னா நம்ம எங்கே போக? நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு இடம் போனால் உள்ள பரலோகத்தில் உள்ள கால் வைக்கணும். இல்லைன்னா அடுத்த இடம்னா அழுகையும் பற்கடிப்பும் தான், வேறு இடம் கிடையாது. அடுத்த இடத்துக்கு அங்கே போகணும், வேறு இடத்துக்கு இருக்குன்னா ஒரு இடம் இருக்குது அங்கே போயிரு அப்படின்ட்டார்னா. ஆக நான் இப்படி சொல்லி உங்களை பயமுறுத்தலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ரொம்ப அன்புள்ள தேவன் நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லிட்டார், சொல்லலைன்னா நம்ம திருப்பி கேட்கலாம், நீங்கள் ஒன்றும் சொல்லலை நாங்கள் எப்படின்ட்டு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாய் அவர் பூரண சர்க்குணர் நம்முடைய பிதா இருக்க கட்டளையாக கொடுத்தார். ஒரு சின்ன சஜஷன் மாதிரி ஆலோசனை மாதிரி கொடுக்கலை, இருக்க கடவீர்கள் அப்படின்னார். கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு தேவனுக்கு பயந்து பிரயாசப்பட்டு அதை நிறைவேற்ற நம்முடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். நீ ஜெபித்தாய் உண்மையாகவே, அதை பாராட்டுறது மாத்திரம் இல்லை, அந்த உண்மையின் நிமித்தம் நமக்கு பரலோகத்தை திறக்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். இங்கே எத்தனை பேர் உண்மை இல்லாமல் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க, கரெக்டாக? அதையும் பார்க்குறார். அப்படிப்பட்டவங்க போய் அங்கே நிற்பாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறதுல, நீ இந்த பூமியில் உனக்கு நேரத்தை கொடுத்தேனே, இந்த நேரத்தில் நீ ஏதாவது கொஞ்சம் மனமுடைஞ்சி ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என்னால் இருக்க முடியலையே தெய்வமே, இதுக்கு உனக்கு உடைங்கப்பா, ஒரு இறக்க குணமே வரமாட்டேங்குது எனக்கு, அதை ஒத்துக்கிட்டேயா,
உனக்கு கேட்டிருந்தா நான் அன்றைக்கி உனக்கு உதவி செஞ்சேன், என்னுடைய ஆவியானவர் உனக்கு உதவி செஞ்சுருப்பாரு. நீ சுத்தமாக கண்டுக்காமல் அதெல்லாம் பரவாயில்ல, நான்லாம் அப்படி இல்லை, நீலாம் அப்படி இல்லை, இதெல்லாம் பிரசங்க எனக்கு இல்லை, அவனுக்கு தான் உனக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றி பெருமையாக போய் காலத்தை நான் கொடுத்த நேரத்தை நீ வீணாக்கிட்ட, இனி நேரம் கிடையாது, அப்போ எப்படி உனக்கு திறப்பேன்னு கேட்டார்னா அது நியாயம் தானே? அவர் கேட்குறது நியாயம் தானே? அது இன்றைக்கி நம்ம உடஞ்சி என்னென்னலாம் வாழ்நாளெல்லாம் தெய்வமே உங்கள் கற்பனை, ஐயா உங்கள் கற்பனை. அதனால தான் அந்த பணக்கார பையன் வந்தோடனே நீ நல்லா நீ நாலு பேருக்கு இட்லி கொடுத்துட்டு வா அப்படின்லாம் சொல்லாதபடிக்கு கற்பனைகளை கைக்கொள்ளுட்டார். உங்களுக்கு விளங்கணும், ஏன் அதுக்கு எடுத்தோன்னே கற்பனைன்ட்டார். அப்போ அந்த கற்பனைகள் அதைத்தானே எடுத்தோன்னே ஊழியத்தின் ஆரம்பமே. அவர் நினச்சிருந்தாருன்னா டக்குன்னு நேராக வீட்டை விட்டு புறப்பட்டோடனே 4 சப்பானியை அடி பண்ணியிருக்கலாம். இந்த உலகத்தில் இந்த மந்திரவாதிகள்லாம் பண்ணுறாங்கல்ல, எடுத்தோன்னே எதையாவது மேஜிக் காட்டி விட்டுறானுங்க. என் ஆண்டவர் அப்படி மேஜிக் காட்டுற மந்திரவாதி அல்ல. எடுத்தோன்னே அவர் சப்பானிகளுக்கு பஞ்சமா, குஷ்டரோகிகளுக்கு பஞ்சமா, சந்திர ரோகிகளுக்கு பஞ்சமா, பிசாசுகளுக்கு பஞ்சம், அவர் பார்த்தாலே அலறுதுங்க. அப்போ வீட்டை கதவை திறந்தோன்னே ஏய் ஹோ ஹோ ஹா ஹோ நான் பெரிய ஆளாயிடணும். தேவன் அதுக்கு அவர் கர்த்தர். நேர ஜனத்தை பார்த்தானே மலைக்கு போயிட்டார். அப்போ பரலோகத்தில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு எது தான் முதல் தேவைங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு பிறகு தான் ஊழியத்தை பின்னால் வச்சிட்டார். தேவை பூரண சர்க்குணம். அந்த 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 கற்பனைகளை கை கொண்டால் தான் நம்ம சர்க்குணராக மாற முடியும். அது ஒன்று தான் பரலோகத்தை திறக்குது. சப்பானியை குணப்படுத்தினது திறக்கலை. உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதை சொன்னோம், குணப்படுத்தோம், பிசாசுகளை துரத்தினோம். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். நான் அறியன்னு சொல்ல சுத்த தமிழில் இருக்குது. நம்ம பாஷையில் பேசும்போது யார் தெரிலப்பா, தெரில, உன்னை தெரில, நீ யார் தெரியல, எனக்கு உன்னை தெரியலன்னு சொல்லிட்டார்னா அப்போ நான் பிசாசு உங்கள் நாமத்தில் தானே துரத்துனியா? அப்போ அந்த பிசாசை போய் கேட்டுக்கோ, நீ யாருன்னு. எனக்கு தெரியாது, பிசாசுக்கு வேணால் உன்னை பற்றி தெரியலாம், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிடுவாராமே. என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்தியா? அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம், பரலோகத்தின் பிதா பூரண சர்க்குணர். இப்போ கனெக்ட் பண்ணி பேசுங்க பார்க்கலாம். பரலோகத்தின் பிதாவின் சித்தம்னா என்ன அர்த்தம்னா பரலோகத்தின் பிதா எப்படிப்பட்டவர்? அப்போ சித்தம் செய்யணும்னா என்னவா இருக்கணும்? அப்போ பரலோகம் திறக்கும்ட்டாரு. பிசாசை துரத்துனா திறக்குமா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னு? அப்போ எந்திரிச்சு ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணலாம். அப்பா தகப்பனே, சரியான ஒரு டச் பண்ணி விட்டுட்டிங்களேப்பா. நாங்கள் மறந்துட்டோம். எப்பயோ வாசித்தோம். அப்பப்போ 1-2 வசனம் அங்கேருந்து பொறுக்கி வாசிப்போம். ஆனால் கர்த்தாவே இன்னைக்கு கம்ப்ளீட்டாக 5, 6, 7, 16 டைட்டிலில் கொடுத்து 9 சொல்லி பூரண சர்க்குணர்னு சொல்லி ஹல்லேலூயா. பிசாசை துரத்துனே, சப்பானியை தூக்குனேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் பின்னால் போட்டு நீங்களேப்பா ஸ்தோத்திரம் உபதேசம் பண்ணிட்டு தானே அற்புதத்தை தொடங்குனீங்க கர்த்தாவே. மலையின் மேலே முதலாவது ஏறினீங்க, பிறகு மலையிலேருந்து இறங்கின பிறகு தான் குஷ்டரோகியை சொஸ்தமாக்குனீங்க. நேராக சொஸ்தமாக்கி இருக்கலாம்ல. ஆனாலும் இந்த ஜனத்துக்கு எது தேவை? பரலோகம் திறக்க வேண்டுமானால் எது தேவை? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்காகிய 5, 6, 7 நாங்கள் அறிய வேணும். அறிந்தது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய வேணும். பணக்கார தம்பிகிட்ட நீங்கள் சொன்னீங்க, கற்பனையை கைக்கொள்னு சொன்னீங்க. நேராக போய் எடுத்து கொண்டு போய் அல்லேலூயா ஒரு வீடு கட்டு 4 பேருக்குன்னு சொல்லவே இல்லை. அந்த பணத்தை வச்சு அல்லேலூயா சோத்திரம் கற்பனைகளை கைக்கொள். அதற்கு பிறகு உனக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சொத்து சேர்ந்து மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கி தோறப்பட்டு ஏழைகளுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொடுத்துட்டு என் பின்னாலே வா, அப்பொழுது பரலோகம் திறக்கும்னு சொன்னான். அந்த பையனுக்கு அது பிடிக்கலை, அது முடியாதுன்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தடைகள் எங்களுக்கு ஒரு தடையும் வராதபடிக்கு தேவரே நாங்கள் தேவ பயத்தோடு நஷ்டம் வந்தாலும் கற்பனைகளை மாத்திரம் விட்டுறக்கூடாது. தேவரீர் சகாயம் பண்ணுவீராக. வந்தமுடைய ஜனத்தையும் ஆசீர்வதித்து வசனத்தை கர்த்தாவே பேச என்னை பயன்படுத்தி கொண்ட என்னையும் கர்த்தாவே நீர் நினைத்தருளி கர்த்தாவே எங்கள் எல்லாரும் கர்த்தாவே கல் நெஞ்சர்களாக அல்ல
அப்பா, எங்கள் உள்ளங்கள் உடைந்தவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், 9 குணங்கள், 9 கனிகள், 9 வரங்களும் உள்ளவர்களாய், கர்த்தாவே, பூரண சற்குணமுள்ள பிதாவை எப்போதும் எங்கள் மாடலாகவே வைத்துக்கொண்டு, அவர் ஏதோ ஒரு எஜமான் அல்ல, அவர் எங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்போ கர்த்தாவே கிருபை செய்வீராக. இதை தியானித்து கொண்டிருக்க கர்த்தர் சகாயம் பண்ண ஜெபிக்கிறான். என்ன பாக்கியம் கர்த்தாவே, இன்று எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி விட்டீர். எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆத்மாவே, முழு உள்ளமே, ஆத்மாவே, கர்த்தர் செய்த செயல்பாடுகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.